ஜெயவர்தன் சார், இப்போது இந்த தேர்தல் களம் புதிய கூட்டணி, ஏற்கனவே இருந்த கூட்டணி உங்களோடு இப்போது இல்லை. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் தொகுதியில் 4 முனை போட்டி, அதாவது ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர், நீங்கள் தமிழகத்தை நிற்கிறாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் எல்லாருமே முக்கியமான கேண்டிடேட்ஸ். முக்கியமான கூட்டணிகள்லையும் பல்வேறு விதமான மாறுபாடுகள் இப்போது ஏற்பட்டிருக்குது. நீங்கள் மக்கள் மத்தியில் மக்களை நேரடியாக சந்திச்சுக்கிட்டு வர்றீங்க. இப்போது கள நிலவரம் நீங்கள் போய் பார்க்குற இடத்துல உங்களுக்கான அந்த ஆதரவு தளம் மற்றும் அந்த வாக்கு வங்கி என்பது அது அப்படியே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சார்? உங்களுக்கு இந்த மக்களோட மனநிலை மற்றும் கூடுகிற கூட்டம், பொதுவான சூழ்நிலை எப்படி இருக்குது சார் தேர்தல் களம்? நீங்கள் 2 விஷயம் இதில், அதான் நீங்கள் 2 விஷயம் கேட்குறீங்க. ஒன்று களம் எப்படி இருக்குது, இன்னொன்று அந்த 3 விதமான போட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே அதிமுக என்னும் நல்ல சக்திக்கும் திமுக என்னும் தீய சக்திக்கும் தான் களம். இந்த 2 திராவிடியன் பார்ட்டிஸ். ஆனா என்ன பொறுத்தவரையில அவங்க 2வதுக்கும் 3வதுக்கும் தான் அவங்க போட்டியே. நாங்க ஏடிஎம்கே பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 2வதுக்கும் 3வதுக்கும் தான் அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய போட்டி. அதிலும் நான் சொல்லக்கூடிய தெளிவான விஷயம் என்னவென்றால், பிஜேபியை பொறுத்தவரையில இங்க அவங்களுக்கான ரோல் இல்லை. நேஷனல் பார்ட்டிஸ்க்கான ரோல்ஸ் இங்கே எதுவுமே கிடையாது. நம்ம மீடியா வேணா நம்ம சொல்லிக்கலாம், இந்த மாதிரி மும்முனை போட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் கலை யதார்த்தம் மக்கள் ஒரு பேச்சு பொருளாக அட்லீஸ்ட் இருக்கணும். அந்த பேச்சு பொருளாக இல்லாத விஷயத்துல எப்படி அவங்க வாக்கு செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஸோ அந்த விதத்துல பிஜேபி பொறுத்தவரை இங்க ஹோல்ஸே கிடையாது. ஒரு வார்டு லெவல்லையோ ஒரு பூத் லெவல்லையோ ஹோல்ஸே கிடையாது. அடிப்படையாக தேர்தல் களத்துக்கு ஒரு பார்ட்டி என்ன செய்ய வேண்டுமோ அந்த விதத்துல அந்த பார்ட்டி இட்ஸ் நாட் எக்யூப்ட் இனஃப். அப்படி இருக்கும்போது அவங்க தேர்தல் களத்துல அவங்க பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலத்துல எப்பொழுதுமே இங்கேயும் மக்களோட மென்டாலிட்டி என்னன்னா, 2 திராவிடியன் பார்ட்டிஸ், ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அப்படின்னு சொல்லிட்டு, டிஎம்கே தலை தூக்கும், கோயபிள்ஸ் பிரச்சாரம் பண்ணும். அது பாத்தீங்கன்னா நல்ல சக்தியான அதிமுகவை வீழ்த்தோம். 2018 அப்படி நடந்தது அந்த பொய் பிரச்சாரத்தின் மூலமாக. ஆனா எப்பொழுதுமே நல்ல சக்தி மீண்டும் ஜெயிக்கும். 2021 எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டாலும், நல்ல சக்தி தோத்தாலும் 2024 வருது. மக்கள் உஷாராக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள். நீங்க களத்தை பத்தி கேட்டீங்க. களத்துல யதார்த்தமாக நாங்க தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறோம். மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க. குறிப்பாக மகளிர்லாம் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த சேவிங்ஸ் at the end of the month is been robbed by this present government and they are all feeling. ஏன்னா கட்டுக்கணக்காத விதத்துல விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்குது. அவங்க கிளீனா கம்பேர் பண்றாங்க. 2021 ஒரு தால் வாங்கணும்னா என்ன விலை, இப்போ 2024 2.5 மடங்கு இருக்கு. எங்க மாச கடைசியில எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சேவிங்ஸ் போயிடுது. இபி கட்டணம் 2 மாசம் கழிச்சு வருது. அது பாத்தீங்கன்னா நான் 2000 கட்டிட்டு இருந்தோம், இப்ப 4500 கட்டுறோம் நாங்க. மின் கட்டண உயர்வு, அதுக்கப்புறம் சொத்து வரி உயர்வு, அதுக்கப்புறம் பால் விலை உயர்வு, சூவேஜ் மெட்ரோ டாக்ஸ் உயர்வு, ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துக்கள் கிடைக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, இப்படி ஒரு மோசமான நிர்வாகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இது தவிர ஃபிளட்ல மிஸ்மேனேஜ்மெண்ட், அதுல கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசை நம்பவே முடியாது. நம்பினா நம்ம ப்ரிகாஷன் மெஷர் எடுக்கலன்னா ஃபிளட்ல நம்ம 4 நாள் பட்னி தான் இருந்தோம். இதையெல்லாம் மக்கள் சிந்திக்கிறார்கள். ஸோ அவங்க பார்த்தோன்னா ஒரு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்னாலும் அவங்க இந்த பாடம் புகட்ட வேண்டும், இந்த திமுக அரசுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். எஸ்பெஷலி மகளிர் கூட மிக எழுச்சியோட இருக்கிறார்கள். நாங்க வணக்கம் வச்சா எங்களுக்கு ரெட்டலை காமிக்கிறாங்க, நீங்க தான் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்றாங்க. அந்த வகையில இந்த திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். இந்த செயல்படாத திமுக எம்பிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். மக்களை சந்திக்கவே இல்லாத இந்த திமுக எம்பிக்கும் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அதனால ஏடிஎம்கே பொறுத்தவரையில நம்முடைய தொகுதி மட்டும் கிடையாதுங்க, கண்டிப்பா அனைத்து தொகுதியிலும் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும்.